ஐயா எஜமா சனியனே நாங்க எரிசல் வாட்டு. ஐயா என்ன கோலம் ஐயா உங்க பொண்டாட்டி பார்க்க போறேன். நான் கேள்வி புது துணி போட்டு வந்தேன். அப்படியா? என்ன பாவாடெல்லாம் கட்டின சனியனே எந்த குறிக்காசி இது? என் பொண்டாட்டி இது குறிக்காசிதா? பொண்டாட்டி தான் சொன்னேன். ஆமா என் பொண்டாட்டி குறிக்காசியாப்பா? அடே அடே நான் எப்பா மருமக பிள்ளை வருகிறார் என்று மாவிலை தோரணங்கள், ஆமா மகிழ தோரணங்களும் அடங்கப்படுற வேப்பிலை தோரணம், வண்ண வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு இதுதான் உங்க மாமியார் மொட்டை மொத்த மாளிகை மெத்த. அடே ராமு, சொல்லுங்கள் ஐயா. என்னடா இது கபாட பந்தனம் செய்திருக்குது? சாப்பாடு போட்டுக்கிறாங்களே, ஒருவேளை உளுத்தாப்பால் போட்டாங்கன்னா வெளியே போட்டாங்களோ? உளுத்தாப்பால் போட்டு எப்படிடா வெளியே போக முடியும்? நான் இன்னைக்கு வாசி வெளியே போட்டு விடுவாங்க. அது மாதிரியா? ஒருவேளை உளுத்தாப்பால் போட்டு பின்வாசல் வழியா எங்கன்னா போயிட்டாங்களோ? ஏன்னா எங்க ஊர்ல அப்படித்தான் போவேன். எப்படி முன்னாடி வந்து பைனான்ஸ்காரர் ஆரம்பிச்சா உளுத்தாப்பால் போட்டு பின்வாசல் வழியா போயிடுங்க. நானே தெரியாதவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிறேன். பைனான்ஸ்கார் வந்தா ஒரு சொன்னது ஏதோ நம்மளால முடிஞ்ச சொல்லி கொடுத்துட்டு போவான். என்ன பின்ன அழைத்து பறிக்கிறேன். கொடுங்க. மின்னல் ஒளி, அம்மா ஜன்னல் ஒளி, அம்மா ஜன்னல் ஒளி, ஜன்னல் ஒளி. குழந்தை யாரு குழந்தை? எனக்கு குழந்தை தானே. அது 9 வயசு. நீ பார்த்த 9 தான். 9 வயது சின்ன குழந்தைன்னு சொல்லு. அதான் இப்போ சுருக்கமாக இருக்கிறேன். சொல்லம்மா கூப்பிடுங்க. மின்னல் மின்னல், அம்மா ஜன்னல், மின்னல் அம்மா ஜன்னல், அம்மா மின்னல். நம்ம ராமையா வந்திருக்காக, கம்பெனி ஓனர் சுரேஷ் ஐயா வந்திருக்காக, முகான்கார் வேணுகோபால் வந்திருக்காக, மிருதங்கார் பீமு வந்திருக்காக, மற்றும் உள்ள நம்ம விவரங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காங்க. மாமா மின்னல். மாப்பிள்ளைக்கு மூக்கெல்லாம் எதுவும் கிடையாது. மொத்தம் பிடிக்கிறதுனா நீ மாற்றி போட்டுக்கிறேன். சனி பிடி என் அடி வந்து வாசலை பார்க்கும் போது கதவை தட்டி அழைத்துனே அடே ஐயா நடா பண்றது இல்லையாங்க. கூட்டு பாருங்க, ஒருவேளை பொண்ணு மாறி போயிருக்கலாம். சின்ன வயசை பார்த்து அந்த அம்மா மறந்து போயிருக்கோம். ஆகையால உங்க குரல்ல இனிமையா கூப்பிட்டு பாருங்க. அம்மா கதவு தருமான்னு சொல்லு. தாலை
முகமா இந்த சத்த கதுவே 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 அப்படி சொல்லி அழிவு ஒரு முறை கொஞ்சோண்டு காணுமா முகத்தை முகத்தை ஏண்டா ஒருவேளை மறுப்புள்ள வராரு பலகாரம் எதனா செஞ்சுட்டு இருக்காங்களா கோவமா நீ வந்து எப்படி தெரிஞ்சிருக்கான் கோவமா இருப்பாங்க ஏன்னா நீ கல்யாணம் பண்ணுறது எப்போ சொல்லு அதான் சொன்னாரு தஞ்சை எங்க ஆளை வந்துருன்னு மணரம் அதாவது தெளிவாக சொல்ற குழந்தைகளை மறந்துடும் ஆமா ஏன்னா வந்து பொருள் மாறும் முகம் மாறும் இன்னார் அப்படின்னு என்ன தெரியும் காலை கொஞ்ச நாட்டு உன் கணவன் வந்திருக்கிறார் சொல்லுங்க வாய் தரகலை கதவும் தரகலை ஒரு வருஷமா 2 வருஷம் எத்தனை வருஷங்க உன் மனைவி தொடர்ந்து 2 நாளைக்கு வீட்டுக்கு போனாவே காட்ட மாட்டா இது மூஞ்சி காமி மாட்டா கோவத்து விடுறாங்க அவத்தை காமிச்சு சரியா பேச மாட்டான் கம்மில உனக்கு மட்டும் காட்டுற நீ என்ன மாதிரி பஸ்ஸால பத்துக்கிட்டு கம்மில பத்து ரெண்டு நாளைக்கு நீ போலனாவே என் முன்னாடி காட்ட மாட்டான் எனக்கு எதுனா கனமா வாங்கி போனாதான் ஆமா கை நிறைய எத்து போனா லக்கேஜ் கேளு எப்படிடா குழந்தாது ஏன்னா வீட்டுக்கு போகும்போது பலமா வாங்கி போனாதான் நடக்கிறது நடக்கும் இல்லைன்னா நடக்காது அது எப்படிடா குழந்தை ஏன்னா 2 நாள் 3 நாள் கூத்தாடுனா பரவாயில்ல ஆமா 4 நாள் வீட்டுக்கு போயிடும் நம்ம தொடர்ந்து கூத்தாடுறோம் எத்தனை நாள் ஆடுறோம் 16 நாள் ஆடுகிறோம் நடுவில் 1 நாள் தான் கேப் ஆமா அந்த 1 நாள் கூட நம்ம காஞ்சிர பஸ்ல பத்துக்கிட்டு 2 பேரும் ஆமா 2 பேர் பத்துக்கு பழக்கம் தான் ஏன்னா நேற்று நம்ம இல்லை போயிருந்தேன் வீட்டுக்கு போனேன் போகும்போது 2 பையன் கனமா வாங்கி போனேன் அது எப்படா என்னடா பொருள் வாங்கி போனேன் வாழைப்பழம் கீழப்பழம் எது வாழைப்பழம் கீழப்பழமா அடா மடையா வாழைப்பழம் கீழப்பழம் தெரியாதா அது எப்படி அது ஒரு வாழைப்பழம் தாறு பாத்துக்கிறியா பாத்துக்கிறேன் மேல இருக்குதுல அப்படி மஞ்சா கலர்ல இருக்குது ஆமா இருக்குது கீழே கருப்பா இருக்குது தரையில வைக்கிறதுனால அது கீழப்பழம் ஆகையாலே வாழைப்பழம் கீழப்பழம் வாழைப்பழம் கீழப்பழம் ஜாங்கிரி ஜிலேபி என்ன எதுறது சிந்தா இருக்குடா ஜாங்கிரி பெருசா இருக்கும் ஜாங்கிரி ஜிலேபி சிந்தா இருக்கும் சரிப்பா வாங்கிக்கிறேன் ஸ்வீட்டு சொல்லு எல்லாம் வாங்கி போறேன் எல்லாம் கனமா வாங்கி போவேன் வீட்டுக்கு போறேன் எப்படி போறேன் ஒண்ணு போறேன் நீ போன உடனே கேட் நாய் உட்காந்துக்குது கேட் நாயா யாரா என்ன பத்தாவா அடா பாவி ஒரு பெத்த தாய் போய் நாய் இந்த நியாயமாடா மகாராஜா கேட் நாய் என்று அவர் போய் நான் தெய்வம் நீங்களா கேட் நாய் என்று யார் அது என்ன பெத்தலாவா அடா பாவி பெத்த தாயின்னு சொல்லக்கூடாதா மண்டாட்டுக்கு மாமியார் என்று பெத்தாள் அவளென்று அவதான் சரி அதை தாண்டி வாங்கி போறேன் என்னப்பா வாங்கி போறேன் கொஞ்சம் இருந்தா குடுப்பா அப்படின்ட்டு சொல்றேன் மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கி ஒரு ஓரம் போட்டின்ட்டேன் பெத்தாத்தா கேட்டாது மாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கல சொல்றது விட அது பேர் வேற கூட சொல்லலாம் அதுதான் அது மாட்டுக்கு மீன் குசுவாங்க எப்படி சரி சொல்லு அதே தாண்டி உள்ள போனேன் ஊர் நாய் உட்காந்துக்குது முதல்ல யாரு நாய் அங்க ஊர் நாய் உட்காந்துக்குது நிறைய லைன் தப்பா தான் வந்துங்கிற
அதானே வரணும். அதுக்கு தான் அது மாதிரி ஆள் சரி நீ கோயம்புற சார் ஊர் நாய்னா எப்படிடா? ஊர் நாயினா என்ன என் கூட பிறந்தால எங்க அக்கா யாருக்கா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ஊருக்கு போகத்தானே அதனால ஊர் நாய். ஊர் நாயின் பேர் யார் கூட பிறந்த அக்கா தங்கச்சி சொல்லக்கூடாது கம்ப்ளைண்ட் பத்துது. சரி அதை தாண்டி போனோம். அதை தாண்டி போனா வீட்டு முதலமைச்சர் உட்காந்துக்கிறாங்க. முதலமைச்சர் எங்க வீட்டுக்கு வட்டாரான். யாரு யாரு? எங்க அம்மாவுக்கு ஆம்பியா. அம்மாளுக்கு காமிட்டானா உனக்கு தகப்ப இல்லையா? என் முன்னாடி மாமனாரு. டேய் உங்க அப்பா இல்லையா? அது அவன் தான் அவரு காத்தி பையன் வச்சுக்கியா சும்மா அவரு நான் ஊருக்குள்ள சொல்றேன் நானு. அந்த தெவுடியா பையன் தான். டேய் ஏண்டா என்ன ஏன்டா அம்மா வலிக்குது மனசு கம்னு தன்னை பெறதே இரு. இதுக்கெல்லாம் நான் சிப்பல்ல காமிக்கிறாள் நாங்க சொல்றதுக்கு 1000 தன்னை பெற தாயார் தந்தை பெத்தவன் தான் அப்பனாக முடியும். பெரியப்பன் சித்தப்பன் எல்லாம் அப்பனாக முடியும். நல்லா புரிஞ்சுக்கோ. தன்னுடன் பிறவா அண்ணன் தம்பிகள் கூட பிறந்தவன் தான் அண்ணன் தம்பி ஆக முடியும். புரியுதா? ஆகினால பெத்தங்கோ அப்பான்னு சொல்லக்கூடாதாடா. அவன் கிடக்குறான். சரி விடு அவன் கதையும் வேணாம். சரி அங்கிருந்து போன நேரம் முதலமைச்சர் தாண்டி அவர் தான் முதலமைச்சர் சொன்னியா? ஆமா அவன் தான். சரி அவர் தாண்டி போனா உள்ள போன பிரதம மந்திரி உட்காந்துக்கிறாங்க பெட் மேல. பிரதம மந்திரியா? நாட்டின் முதல் குடிமகனும். யாரா? என் மண்டாட்டி என் தெய்வம். சனிய மடையா தெய்வமே இருக்காதா? போன உடனே கூத்தாச்சு போயிட்டு எங்க போயிருந்து ஏதோ போயிருந்து ஏன் வரல? அட பாரு எங்கடா போனோம் குடிதான் வந்தோம் மூஞ்சி பார்க்காம என்னால இருக்க முடியலையே அப்படின்னு மன வளர்த்தியோ பேசினாங்க. ஆனா நான் ஒன்னே வந்தேன் பண்ணுங்க தப்பு கிடையாது. தொழில் தொடர்ந்து வந்துருச்சு. லீவு கிடைக்கல வர முடியல. ஆகையால நீ கவலைப்படாத. உனக்கு பிடிச்சமான பலகாரம் வாங்கி வந்துக்கிறேன். நீ வாமா பெட்டு மேல உட்காருமா சொல்லிட்டு நாயத்து அவ்வாயில வைக்கட்டும் அவ்வத்து என் வாயில வைக்கட்டும் மாத்தி மாத்தி பலகாரங்களை மாத்தி மாத்தி கூட்டிக்கணும். ஆமா 2 நாளைக்கு இம்மா பிரச்சனை. ஆனா 9 வருஷம் கழிச்சு வந்துக்கிறியே கையில என்ன தாந்தீங்க? ஒண்ணு கிடையாது. அதனால தான் ஒன்று காட்ட மாட்டாங்க அந்த அம்மா. மகத்து பாவமா இருக்கிறான். ஆமா யாரால? உங்களால தான். என்னாலதான். ஆனா உங்களுக்கு காரணம் யாரு? பிரச்சனை யாரால? காரணம் யாரு? அதுக்கு ஒரு ஆளு இருக்கிறான். யாரு? 9 வாருதே ஆத்துதே முத்தமி அமலகிதி யாரால தெரியுமா? அந்த வம்பத்தூரியன் செய்த கடவை கட்டத்தோளுக்கு வராமையின் வடிவம் நச்சரவ கொடி படைத்த உண்மைதாங்க உண்மைதாங்க. பாய் தரங்களே நான் அந்த அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஆசையா ஒரு சோமன் ஒன்று பாருங்களா. அந்த 3 பேர் ரொம்ப நாள் சொற்பாய்வாளன் பேச்சாளனுக்கு ஜனம் இருக்கணும். நம்மை போல் கூத்தாடிகளுக்கு ஜனம் இருக்கணும். நான் இருக்கிறேன் ஐயா கத்துக்கிறேன் ஐயா. அப்பதான் எக்ஸ்ட்ரா வரும். நாங்களே எப்போ இது பண்றது? ஆனா ஒண்ணு 9 வருஷம் ஆமா துரியனால நீ என்ன சொல்ல வர? சோபான அந்த அம்மா குச்சா சோபான பாடுகின்ற சுந்தரி தாளக்கு சோபா
இதை சொல்லுவாங்க பயமொழி. என்னன்னு? மலையை பார்த்து நாய் வலிக்குமா? நாயா? ஏய், பயமொழி சொல்லுவாங்க அது மாதிரி. இந்த பயமொழி நேற்று சம்மந்தமே இல்லை. எப்படி? ஏன்னா நீங்க யாரை பார்த்து பாருங்கன்னா நமக்கு தெரிஞ்சாதானே? தெரியலையே. கேக்குதா இல்லையானே தெரியல. நான் என்னன்றேன், ஆ, ஆகையால் முதல்ல அந்த அம்மா உள்ள என்ன பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்? கதவு ஓடி கதவு வச்சு உள்ள போலாம். பார்த்துக்கலாம் அப்புறம். வச்சிடலாமா? ஓடிங்க. என் மனதை என்னொன்றா நினைத்தேன். நம்ம பொண்டாட்டி என்ன? ஏய், நம்ப பண்ணாட்டியா ராமே? அதையும் சிராபத்தாயிடும். போ, நம்ப பண்ண. ஐயே ஐயப்பா, இதுவே என் பொண்டாட்டி மாநாள் வாய் திறக்காம இருக்கட்டுமே. இருந்தா வந்து நான் தூக்கி போட்டு தூக்கி போட்டு நறுக்கிருப்பேன். ஆமா, செவ்வாய் பூஜை செய்துன்னு இருக்கிறாளோடா, பெருமையா இருக்குதுடா. ஏ, சம்சாரம் தானா? இல்ல உன் பொண்டாட்டி எவ்வளவு பொண்டாட்டி அது? செவ்வியா குழந்தைல பார்த்தது அப்ப சிச்சி தான் இருந்துச்சு. ஆமா, இப்ப மொத்தம் பெருசு பெருசாகுது. இதான் தள்ளிக்கிற நீ பிச்சு போட போறேன் பாரு. என்ன அழகுடா. என்ன இல்லையோ ஈசா, என்ன யார் சப்சத்து யார் வர்ணிக்கிட்டு எதுக்கு அன்னைக்கு இல்லைங்க, முகத்தை கிட்ட பார்க்கணும் ஒரு ஆசை. என்ன தள்ளிக்கிட்டு நீ ரசிக்கிறீங்க. நீ ரசிக்கிறதுக்கு எதுக்கு வக்கீல் இல்லைன்றியா? லாய் பட மாட்டேன்றியா? அவ்வளோ ஆர்வம் நீ ஆர்வத்தில் முன்னாடி முனியா. ஏய் அடி, ஏய் ஏய் குட்டிமா, ஏய் தள்ள குட்டி, ஒரே வட்டிமா, ஒரே வட்டி. மின்னல், மின்னல். அம்மா ஜன்னல் எங்க பாருடி, இங்க பாருங்க. ஏய் 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 இங்க பாரு. திமே புள்ளே என்ன ஒரே வாட்டி ஒரே வாட்டி சம்சாரமா என்னோட எருமாடு உதவி ஆத்துற மாதிரி. நீ ஒரு வாட்டி கூப்பிட்டு அது மாதிரி அவனுக்கு கத்து கொடுக்க நானே. எதுக்கா? அவனுக்கு குரு இப்போ நீயா? பாவம் கோயில் 9 வருஷமா கடமை இருக்காச்சு. அப்பா நீ கம்மியாப்பா இவருக்கு அதில் கற்றுக் கொடுக்குறாரு. ஓத்திக்கு அம்மா அடி மாலாகிட்ட முட்டானவன் அடி கண்ணே நின்னோலி, அடி கண்ணே நின்னோலி, உன்னை வாஞ்சிபதி தூக்கலையா? வாய் மூடுறான். ஏய் இங்க பாரு, இங்க பாருமா, மாமா வந்திருக்கேன். மாமா கடமை கிடக்குறாருமா. ஏய் மின்னல், அம்மா ஜன்னல். ஏய் இங்க பாரு, சொன்னா கேட்கணும். ஐயோ தர கொஞ்சோண்டு காட்டுமா, பாவம் தெரிஞ்சுறாருல. முகத்தை காட்டு சொல்ற, கண்ணடிப்பியா சுருசுருமா பேசின்னு இருக்கிற. முகத்தை தான் அடி மாலாகிட்ட முட்டானவன் வேலையில்லா காத்திருக்கிறான். பூஜை நடத்தி நான் யாரு?
ஆசை அளிக்க தீரன் அத்துடன் ஆமா அடி அரகர சிவனந்தி அருளால் தாங்கி ஓம் நமோ நம சிவாய நமக ஓம் நமோ நம சிவாய நமக ஓம் நமோ நம சிவாய நமக வீட்டுக்காரர் வந்து என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி இருக்கிறாங்க தான் கை தர போறேன் இப்ப பாத்து நேரம் நாம என்ன முன்னாடி முன்னாடி ஒரு தகவல் இவன் ஆளு பூஜை நேராப்பா எப்படி பாத்தீங்க பூஜைல கொண்டு ஏய் நினைவுபடுத்துறது வரும் என்ன மூஞ்சி கொஞ்சம் ஒரு அறிவுமையனை காணாத திருவடி தன்னை நான் கண்டு என்ன தெரியும் அருகேறி ஒரு வீட்டுக்காரர் வந்துக்கிறாரு ஒரு மரியாதை இல்லையா பூஜைக்கு போட்டு ஆமா எங்க எங்க எப்ப வந்தீங்க வங்கனாரா என் பிராணபதி யானபதியா பிராணபதி ஏதோ பாடிங்குது குமாரா யாரும் கூப்பிடுறாங்க குமார் யாரு என்ன தனம் தான் கூப்பிட உரிமையா யார் யாரு அந்த பரமனையே நேரா கண்டு தவத்தை செய்து சிவத்தை செய்து தவத்தை பெற்று ஆமா இல்ல பாச பதார்த்தத்தை பெற்ற மாமியை முடிக்கிற உன் கணவன் அவரை விட்டு வேற சிவலிங்கத்தை கொண்டு என்னமா இது நியாயம் அரகரா சிவம் என்று அரணாரை குறித்து தவறு செய்கிறாயே கணவன் வந்திருக்கிறேன் கண் விழித்து பார் அடி கண்ணே அடி மின்னலொளி அடி கண்மணி அடி பொன்மணி ஏ தவறு தவறு ரொம்ப நேரமா கெஞ்சிக்கிறேன் ஒரே வாட்டி காரணமா ப்ளீஸ் மகத்தை காமின்னு சொல்றேன் ஐயோ காஞ்சி போய் வந்து அளவித்த முண்டாச்சுவ கலவக்கோடி சிவன் அவனுக்கு பெருசா கணவன் கட்டிய கணவன் நான் வந்திருக்கிறேன் எவ்வளோ வருஷம் நானும் மனுஷன் தான் எனக்கு அந்த ஆசா பார்த்த நான் விதிவிலக்கா அதுக்கு நீ வெறுப்பு தண்ணிலே இருந்துச்சுன்னா பேசி தானே வரும் சாந்தமாக இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் எப்போ இருக்க மாட்டாங்க விஸ்வரூபத்தில் இருந்தால் பேசி எப்போ அப்படித்தான் நான் அப்புறம் முடி பார்த்தா கூட குமரி பார்க்குற மாதிரியே இருக்கும் கஷ்டம் தவறு பாவம் கெஞ்சிடும் மாமா அம்மா தபார் மாமா ஒரே வாட்டி மாமா ப்ளீஸ்மா உங்க ஆள உடனேமா ஐயோ இவன் செத்துருவோம் மதிக்குது எனக்காக இவன் உருகி செத்துருவோம் மதிக்குது உன் பக்கம் ஊ பார்க்குமா உங்க பக்கம் நிறுத்து நடு ஒரே வாட்டி மாமா டேய் என்ன பண்ணாட்டி இது இனிமேல் வேலைக்கு அவன் ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இப்ப அந்த அம்மா யாரு கோரி தவம் செய்யறாங்க சிவன் அந்த தவத்தை கழிச்சா கண் விழிப்பான் தானே அவங்கள வந்து ராமு இந்த மூளை நீ எங்கடா வச்சிருந்த இவ்வளவு நாளா அக்கல்ல வச்சிருந்தேன் நான் சனி நீ சி ஆகையாலே பூஜை கலிங்க அந்த அம்மா கண் திறந்து பார்ப்பாங்க உங்களை பார்த்த உடனே ஒரு ஆசை வரும் பூஜை கெடுத்த
தொடர் ஒரு மாதிரி நான் கிடையாதுமா. அதுவோ பா அதுவோ பாருமா. நீ இல்லையா? நான் கிடையாது. நான் கட்ட வச்சு போக மாட்டேமா. யார் இவரு? அவரு கேளுமா யாருன்னு. அடி கண்மணி இந்த பாரு பாருயா. வாடி போடி தெரியும். யாரு இந்த ஆளு? யாரும் தெரியல. வாடி போடி சொல்லி நீ கேளுமா. எனக்கு தெரியும். என்னடா குரங்கு டான்ஸ் போட்டுனாரு? அதுமே சொன்னேன்னா நாயகானம்மா அடி நாயகானடி வந்த நாயகானடி யாருக்கு? வாங்க போடுறான்ட்டு உடனாடி நாட்டாடி நான் ஓடாடி வந்த நாடி நாயகானடி. அடே பப்பன் வந்து விட்டேன் குப்பன். உன் நாயகன், உன் கணவன், உன் மணவாளன், உன் புருஷன் வந்திருக்கிறேன்டி. கணவர் என்று தெரிவிக்கின்றார். என் தந்தையானவர் சொல்லியிருக்கிறார். உன் கணவருக்கு அங்கபட்ச அடையாளம் 3 இருக்கும். 3 இருக்கும் என்று என் கணவர் எனக்கு 3 தமாக்குது. அடையாளம் என்ன அடையாளம்? வீரம்பேர் போன வாரம் வண்டியில தூக்கல அடிபட்டு 1 உள்ள 1 2 அங்கங்க அடிபட்ட அடையாளம் உனக்கு இதுமா. எனக்கு உனக்கு அந்த அடையாளம். ஆமா. அவருக்கு வேற ஒரு அடையாளம் இருக்குதா? என்ன? என் தந்தையானவர் தெரிவித்திருக்கின்றார். என்னவென்று? அப்படி உன் கணவர் வந்தால் யார் என்று நினைக்காதே. அங்கபட்ச அடையாளம் 3 இருக்கும். 3 அவரை பார்த்தால் அடையாளத்தை பார்த்தால் அவர்தான் உன்னுடைய கணவர் என்று சொல்லுகிறான் அப்பா. எங்க அப்பா சொல்லியிருக்கிறார். அப்படி என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? முதுகிலே மச்சரேகை. முதுகுல? ஆஹா. உனக்கு புரியுதா? இல்லம்மா சொல்ற முதுகு காமிக்கிற உனக்கு. முதுகு காமிக்கிற இங்க இருக்குமா? அங்க பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்றியா? ரெண்டாவது வில் பிடித்த தோற்றம். நாவிலே நட்சத்திரம். நட்சத்திரம் நீண்ட வில் பிடித்த தோற்றம். புரியுதுமா? இருந்தால் அவர்தான் என்னுடைய கணவர். அப்படின்னா இவர் நான் சோதிக்கணும். செக்கிங் இன்ஸ்பெக்டர். ஆமா. ஓரமா இருமா. ஐயா மகாராஜா. ஐயா வாங்க. என்ன நீங்க நாயகர்னு சொன்னீங்க. சொந்த நாயகர்னு சொன்னீங்க. எங்க வீட்டுக்காரனா எங்க வீட்டுக்காரர் 3 இருக்குமா? டேய் ராமடே 3 அங்கமச்ச அடையாளங்க. அதான் 3. என்ன நீண்ட கடன் வில் பிடித்த இருக்குதுங்க. ஓ ரெண்டாவது என்ன நாக போடு. நாவில் நட்சத்திரம் இருந்தா நாவை நீட்டுன்னு சொல்றான். அதான் கலைவாணி வர நாக்கு எடுத்து போயிட்டு நாடாடு சனிங்க பல பேரும் தப்பு பண்றாங்க கேள்விப்படுறதுல நமக்கு இதுல சொல்றான். இப்ப நீ ஒண்ணு சொல்ற விஷயம் கேட்கற உனக்கு நட்சத்திரம் இருக்குதுங்க. 3வது முதுகிலே மச்சரேகை. இது போன ஒரு வண்டி இருக்குது அதானா? இருக்குதுங்க. நீங்க கேட்ட 3 தான் அங்க வச்ச அடையாளம் இருக்குதா? கிளீனா பாத்துட்டேன். அப்பனா பாத்துக்காரன் தான் முனியா வாய் தரகா ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு அங்க வச்ச அடையாளம் இருக்குதுன்னா 3 சொல்லு. இவர்தான் கணவர். நாதா பாடி பாருங்க நாதா. இன்னலி 9 வயதுல உன்னை கண்டு சின்ன குழந்தையா இருந்தேன். ஆமா. இப்போ பருவம் மங்கையாகி மங்கை பருவத்திலே பூர்த்து குலுங்கின்ற பொழுது எவ்வளவு அழகா இருக்கிறது. அவ்வளவு அழகா இருந்தாலே இல்ல சின்னதா இருந்தா என்ன கண்ணு நல்லா பாருடி. கண்ணம் மனமாலை குட்டி மடமாறு பஞ்சத்து மீது கண்ணு பரமனை நினைத்து போதையா. கண்ண மனமாலை குட்டி மடமாறு
பரமனை நினைத்து பூஜை செய்யா கண்ண சஞ்சலமேனோ தரசமுட தரசமுட கண்ண சொல்றதுக்கு சரி ஏன் மறுக்கிறாய் ஏன் பூஜை முடியவில்லை நாதா இல்ல இவ்வளவு ஆசைப்படுறீங்களே சுரேஷன் பூஜை தெய்வமா ஆசை உடன் சேர வந்த மூடரே. பூஜை தெய்வமா ஆசை உடன் சேர வந்த மூடரே. பாதி கனவே. இப்பொழுது வேண்டாம் நாதா. ஈசனான லிங்கத்தை வெட்டி காலால் உயர்த்த நியாயமா இது? வேண்டாம் நாதா. பூஜை கெடுக்க வேண்டாம். போது எதுக்கு செஞ்ச கணவர் வர வேண்டும் என்று. கணவன் வந்து இல்லையா ஆமா. போது எடுத்து போச்சு ஏங்க எப்போ வந்தீங்க சாப்பிட்றீங்களா பால் சாப்பிட்றீங்களா இல்லை காபி சாப்பிட்றீங்களா ஆப்பிள் சாப்பிட்றீங்களா பிஸ்கெட் வேணுமா ஒன்னும் பூஜை முடியல நீங்க என்ன வேணுங்க அப்படின்னு கேட்கணுமே இல்லைங்க நாதா. அதெல்லாம் அப்புறம் பூஜை முடியல நாதா. இப்போ என்ன பொண்டாட்டி கேக்குது வீட்டுக்கு வந்தா யாரும் கேக்குறது கிடையாது. கூத்தாத்து காலைல வீட்டு போய் என் பொண்டாட்டி சோறு கேட்டா கூட போட மாட்டான். கேட்டா கவர்மெண்ட் வேலைக்கு போறாவா? அவ்வளோ பச்சுக்குதா என்ன பின்னா கேட்டு கொடுக்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன வேலைறா பாருங்க 100 நாள் ஏறி வேலை. அந்த தமிழ்நாட்டு வேலையை விட்டு தான் நாற்று நடுறதுக்கு நடுவு நடுறதுக்கு எல்லாம் ஒரு ஆள் வர மாட்டோம். நம்ம மக்கள் எல்லாம் சோம்பேறியா போயிட்டு தான் அந்த வேலையை விட்டு தான் அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நாதா நீங்கள் சற்று பொறுப்பீர் மன்னவா. பூஜை முடிய காதலியர் மன்னவா. நாதா சற்று அண்ணா சற்று நாதா சற்று பொறுப்பீர் மன்னவா. பூஜை முடிய காதலியர் மன்னவா. முடிந்த பிறகு இருவரும் ஒன்றாக சேரலாம் நாதா. இப்ப வேணாம் நாதா. அடிதாரிலப்பா விட்டம்பாலா விட்டறிந்த தோட்டத்திலே அடிதாரிலப்பா விட்டம்பாலா விட்டறிந்த தோட்டத்திலே அடி மாடே உண்டானே எப்படி அம்மா அப்போ இப்ப பக்கத்து இப்படி இருக்கிறாங்க. அப்ப கோயில்ல எப்படி இருந்தாங்க? அடி மாடப்புற வாங்கி மாதே வட்டமாயிருந்தாயோடி
ராமு எவனடா இது எத்தனை கண்ணை நீனாடி சொல்றேன் முடியாது நாதா கண்ணை முடியலடி பூஜை முடிந்த பிறகு பிறகு வந்து சேர்கிறேன் கண்ணே வந்து தாளுங்க தாளமா நாடா விட்டோடாரி தாள முடியலனா ஒண்ணு இல்ல கீ ஒரு கல்லு மேல ஒரு கல்லு வச்சு நெருங்கிக்கோ சனி மனுஷன் உடம்புல எலும்பில்லாத பகுதிகள் தாளம் பண்ணலன்றியா ஆமா போட்டு ஒரேடியா ஆசை கட்டுப்படுத்த முடியல அன்பு வேறு இந்த பையன் காமத்தை பத்தி சொல்லுங்க ஆசை எல்லாம் ஒரு குருமா அகற்றி 15 நாளிகை முடிந்த பிறகு வந்து சேர்கிறேன் போட்டுருங்க குமார் வாங்கம்மா வாங்க வாங்கம்மா பேர் சொல்லிட்டு போம்மா தெளிவா சித்தியா இருட்டில் இருக்க தெரியும் சித்தி நல்லா இருக்கலாம் ஆமாம் பேசுங்க நான் சொல்றதை கேளுங்க நாதா பூஜை முடித்த பிறகு ஒரு வீட்டுக்கார கூப்பிட வாடினே வாயடி நாடி வாடி போட்டு பேசுறான் நீ கூப்பிடு அது மாதிரி எனக்கு நீ எத்து விடாது எனக்கு பொண்டாட்டியா உனக்கு பொண்டாட்டியா நான் போட்டேன் மாட பையன் அடி கையாலே என்னடி சரி போய் கணவன் வரணும் செஞ்சேன் உண்மைதான் இறுதியா என்னடி சொல்றேன் என் தந்தையானவர் தெரிவித்தார் பூஜை செய்கின்ற வேலையிலே என் தந்தையானவர் தெரிவித்தார் பூஜை செய்கின்ற வேலையிலே உன் கணவர் வந்தாயத்தால் பூஜை 48 நாள் ஓர் மண்டலம் முடிவதற்குள் வந்துட்டா கட்டின கணவனே வந்துட்டாலும் சேர கூடாது அவர்கிட்ட பேச கூடாதுன்னு சொல்லி அப்படி பேசுறா உங்களுக்கு தாங்க ஆபத்து நேரம் பூஜைக்கு தடை ஏற்படும் தெய்வ குற்றமாகிடும் ஆகினால் பூஜை நிறைவு 48 நாள் முடிந்த பிறகு அப்ப இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் 15 நாளைக்கு இருக்கிறது நாதா 15 நாளைக்கு ஆமா முடியாரா சாமி அது முடித்த பிறகு உன்னை வந்து சேர்கிறேன் வேலைக்காக கணவன் வரணும் தானே செய்யணும் நான் சொல்றது கேளுங்க ஏங்க கணவன் வந்துட்டுனா இல்லையா வந்துட்டீங்க இறுதியா என்ன சொல்றப்ப நீ முடிந்த பிறகு வந்து சேர்கிறேன் நாதா முடியாது சொல்றது கேளுங்க நாதா முடியாது அது முடியாது நான் சொல்றது கேளுங்க நாதா கொஞ்சம் பொறுத்துருங்க கடைசியா தான் சொல்றியா எல்லாம் நல்லது நாதா கொஞ்சம் பொறுத்துருந்தா எல்லாருக்கும் நல்லது முடியலையே சொல்றது கேளுங்க நாதா என்னையே கட்டுப்படுத்த முடியலையே ஏன் நாதா இதான் தெரியல உன்னை பார்த்து அப்படி இருக்கிறீங்க வேண்டாம் நாதா நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன் நாதா பூஜை முடித்த பிறகு வருங்க நாதா அடி வந்து அடி இனி நான் வெட்டி வேணென்று உன் மனத்தினில் என்னது யோசனை
என்ன இப்போ அழகு படைத்த விதையனே அடி அறிவாய உன் வீடு தேடி அடி பாவி மின்னாலி அடி சண்டாளி மின்னாலியே அண்ணனின் வார்த்தை கேட்டு வந்ததால் நீ கொடுத்த பரிசா இது யோசிச்சு கடை வச்சுவிடும் பாவி காதகி பெண் குலத்திற்கே அவமான செல்லுமடி மின்னாளி 32 லட்சணம் அடைத்தவன் ஆனால் அழகன் என்று இந்த உலகத்தார் பின்னமில்லாத ஆளுன்னு சொல்லுவாங்களே என் உடலிலே பின்னப்படுத்தி விட்டாயே 32 லட்சணத்திலே ஒரு லட்சணத்தை பாய்மரத்தை ரூபத்தோடு பின்னாலொழியை ரூபத்தோடு வருவேனோ பின்னலொழியை காண எப்போது நீ தள்ளினாயோ 32 லட்சணத்தில் ஒரு லட்சணம் பாய்பட செய்தாயோ இனிமேல் உன்னை வந்து பார்க்க மாட்டேன் இது சத்தியம் எப்படிலாம் நினைச்சேன் இது யார் மீது ஆணை அந்த நாராயண சாட்சியாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா விளங்கும்படியான மாயவன் மதுசூதனன் கார்மேகவண்ணன் கமல கண்ணன் அந்த அயோத்தி ராம அந்த கோசல ராமன் கைகை ராமன் மாமா சீதாராம அந்த
சாட்சியாக நங்கைய வரமாட்டேன். அது பாவி மின்னலி உன்னை நம்பி வந்ததுக்கு நீ கொடுத்த அடித்துதானா? அண்ணா சொன்னார், ஐஷண்டுவான் தான் சொன்னார், உன்னை பார்த்தால் உன்னை தர வேண்டும், கூடி ஒரு முத்த பெற வேண்டும் என்று ஆசையா அழைத்தேனே. என்னை அல்பமா நினைச்சு என்னை பிடிச்சு தள்ளிட்டேன். எண்ணறக்கற்ற எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி என்பார்களே, அதற்கு இலக்கணத்துக்கு பழமொழிக்கு நான் பொருத்தமா ஆயிட்டேடி. வெம்பு வாழ் விடுவாள் பொய்ய, வாழ்விடு தழுவாள் பொய்ய, தாம்புலத்தின்பால் பொய்ய, சாகுறேன் என்பால் பொய்யே. ஐயோ, நீதாங்க என் உயிர். நீங்க செத்துட்டீங்கன்னா அந்த வினாடியே நான் மடிச்சிடுவேன்னு சொல்லுவாங்களே, என்னை கொண்டுட்டு இருப்பாளையா? அப்ப இதெல்லாம் போய் நம்பின பேர்கள் எல்லாம் நாயின கடையாவாரே, அந்த நாயின்